நீங்க 30,000 சம்பாதிச்சு அதுல ஒரு 9,000 rupees கூட சேவ் பண்ண முடியலனா நீங்க லைஃபே வேஸ்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். 30,000 தான் இல்ல, நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுல ஒரு 30% நீங்க சேவ் பண்ண முடியலனா வேஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் உங்க சேலரிய நான் சொல்ற மாதிரி ஸ்பிளிட் பண்ணுங்க. 30% ஆஃப் யுவர் சேலரிய இன்வெஸ்ட் பண்ணுங்க அண்ட் 50% ஆஃப் யுவர் சேலரிய நீங்க லைவ்லிஹுட்க்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்ட், இஎம்ஐ மாதிரி. லாஸ்டா 20% ஆஃப் யுவர் சேலரிய உங்க சந்தோஷத்துக்குன்னு மட்டும் செலவு பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க உங்க சேலரிய சேவ் அண்ட் செலவு பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அன்வான்டட் இஎம்ஐஸ் இருக்கக்கூடாது. போன்ஸ், கேஜெட்ஸ், காருன்னு எந்த ஒரு இஎம்ஐயும் இருக்கக்கூடாது. இருந்தா சர்ப்ளஸ் இருக்காது. காசு இருந்தா மட்டும் வாங்குங்க, இல்லனா வரும்போது வாங்கிக்கோங்க. செகண்ட், ஸ்விக்கி, ஜொமேட்டோன்னு டெய்லி ஆர்டர் பண்றதை நிறுத்துங்க. தேர்ட், ஆட்டோ பே அண்ட் ஓடிடி தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. லாஸ்டா இம்பல்சிவா ஷாப்பிங் மட்டும் பண்ணாதீங்க, தேவை இருந்தா மட்டும் வாங்குங்க. இந்த இடத்துலலாம் நீங்க மணியை ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஈஸியா உங்க சேலரியில இருந்து 30% நீங்க சேவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் உங்க சேலரியில இருந்து 30% சேவ் பண்ணுங்க, அப்புறமா ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படி பண்ண முடியலனா உங்க பட்ஜெட்ல ப்ராப்ளம் இல்ல, உங்க லைஃப் ஸ்டைல்ல தான் ப்ராப்ளம். அதை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க.